ஓ மகா கணபதியை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பதிவு நம்ம கந்தர் அனுபூதியிலிருந்து 42வது பாடல் பார்க்கலாம். மிக சிறப்பு வாய்ந்த பாடல். கடந்த பல பாடல்களாக ஆரம்பத்திலிருந்தே அருணகிரிநாதர் நமக்கெல்லாம் சொல்றது என்ன? ஆசையை அழிக்க வேண்டும், வினையை அறுக்க வேண்டும், அகந்தையை வேரோடு அறுக்க வேண்டும். இந்த வழியிலே படிப்படியா முருகன் கிட்ட வேண்டிக் கொண்டே வந்தார் வெவ்வேறு நிலைகளில். முடிவாக அதை அடைந்த நிலையிலே, அந்த நிலையை அடைந்த நிலையிலே, அந்த பக்குவப்பட்ட நிலையிலே கடைசியாக என்ன கேட்டார்? சாகாதெனையே சரணங்களிலே காகா நமனார் கலகம் செய்யினால் கேட்டார். முருகா, என்னை யமனிடமிருந்து காப்பாற்றி உங்கள் திருவடியில் வைத்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டார். இந்த பாடலிலே முருகனை அருணகிரிநாதர் கலந்த நிலை, முருகன் அவருக்கு எப்படி அருள் செய்திருக்கான்னு பாருங்க. அந்த நிலையை காண்பித்திருக்கின்றார். இதை தொடர்ந்து அடுத்த பாடலும் அதற்கு அடுத்த பாடலும் கூட இதை தொடர்ந்து செய்தி விவரிக்கின்றன. இந்த பாடலில் முருகனை கலந்த நிலை, அடுத்த பாடலில் முருகனிடம் கலந்து அதிலேயே திளைத்து இருக்கின்ற அனுபூதி நிலை, அதற்கு அடுத்த பாடலில் அந்த நிலையிலிருந்து சற்றே வெளியே வந்து அந்த இன்பத்தை நமக்கெல்லாம் வெளிப்படுத்துகின்ற நிலை, அந்த நிலையில் இந்த பாடல் இருக்கின்றன. முதல் இந்த பாடல் பார்ப்போம். குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்று உலகோடுரை சிந்தையும் அற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே. குறியை குறியாது குறித்து அறியும். குறினா என்ன? நம்முடைய நோக்கம், லட்சியம், குறிக்கோள், அதுதான் குறியை. நம்முடைய லட்சியம் என்ன? நம்ம எல்லோருடைய லட்சியம் என்ன? பிறந்த இந்த பிறவியில், இந்த வாழ்க்கையிலே இப்பொழுதே முருகன் பரம்பொருள் அவருடைய திருவடியை நாம் கலக்க வேண்டும். இனி பிறவியில்லா தன்மையை நாம் அடைய வேண்டும், அதாவது முக்தி அடைய வேண்டும். அதுதான் நம்முடைய குறிக்கோள். சரி, அதற்கு யாரை குறித்து நாம் தியானம் செய்ய வேண்டும்? குறியே குறியாது குறித்து எனக்கு மோட்சம் வேணும், முக்தி வேணும் சொல்லி யாரை குறித்து நம்ம வணங்க வேண்டும்? அது இங்கே குறிப்பிடலை. அதை ஏற்கனவே அருணகிரிநாதர் 3வது பாடல் சொல்லியிருக்கார். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், நினைவுபடுத்தி பார்த்துக்கலாம். இங்கே வானோ புனல் பார்க்கணல் மாறுதுமோ என்ற பாடலில் பொருளாவது சண்முகனேன்னு சொன்னார். ஆகவே சண்முகன், ஆறுமுகன், பரம்பொருள் அவர்தான் நமக்கு குறி. அவருடைய திருவடியை நாம் மனதில் நிறுத்த வேண்டும். குறியை குறியாது குறித்து, குறியாகிய முருகப்பெருமான், அவருடைய வேல், அவருடைய திருவடி, அவரை நாம் மனதில் குறித்து, அவரையே குறித்து, அவரையே நினைத்து, எந்தவித சலனமும் இல்லாமல் உறுதியாக அவரை நினைத்து வணங்குவது குறியை குறித்து. சரி, அது என்ன குறியாது குறித்து? இப்போ நாம் இறைவனையே நினைத்து வணங்க 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 கொஞ்சம் கொஞ்சமாக முதிர்ச்சி நிலையை அடைய நாம் முழுவதுமாக இறைவனை மனதில் நினைத்துக் கொண்டிருப்போம், சதா நினைத்துக் கொண்டிருப்போம். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் கூட மறக்காம அவரையே தொடர்ந்து நினைத்து கொண்டே இருப்போம். அப்படி நினைத்து பக்குவம் அடைகிற நிலையிலே நம்மை சுற்றி என்ன நடந்தால் நமக்கு தெரியாது. நம்ம முருகனை நினைத்து கொண்டிருப்பதனால் வெளியிருக்கிற எல்லா பொருள்களும் முருகனே நமக்கு தெரிவான். எல்லாம் முருகனே என்ற நிலை தான் தெரியுமே தவிர வெளியே என்ன நடந்தாலும் அது நம்ம பாதிக்காது. ரொம்ப எளிமையாக இதை புரிஞ்சுக்கணும்னா, புராணங்கள் நம்ம நிறைய படிச்சிருப்போம். இந்த அசுரர்கள், முனிவர்கள், இவங்கெல்லாம் கடுந்தம் செய்வாங்க. இதை பார்த்துட்டு இந்த இந்திரனுக்கு என்ன வரும்? பயம் வரும். யாராவது அமைச்சு தவத்தை கெடுக்கிறதுக்கு பார்ப்பான். இது நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அதையும் மிஞ்சி, அதையெல்லாம் கடந்து அவங்க தவம் செய்து அவங்க அடைய வேண்டிய அந்த குறியை, அந்த லட்சியத்தை அடைவார்கள். நம்ம பார்த்துருக்குறோம். ஆக அதேபோல் நாம் முருகனை குறித்து தியானம் செய்ய 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 அந்த முதிர்ச்சி நிலையில் செல்லும் பொழுது, முருகனை மட்டுமே நாம் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது, உறுதியாக நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது, கொஞ்சம் கூட சலனம் இல்லாமல் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது, வெளியில் என்ன நடந்தாலும் அது நம்மளை பாதிக்காது. என்ன நடந்தாலும் அதுவும் முருகனே என்று நாம் நினைத்துக் கொள்வோம். அதுதான் குறியை. மற்ற வெளியில் நடப்பது எல்லாவற்றையும் குறியாது, என்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதையும் குறியாமல் என் உள்ளத்தில் முருகனையே குறித்து, அதான் குறியை குறியாது குறித்து அறியும்.
அந்த நிலையிலே நாம் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்கின்றோம். என்ன விஷயத்தை அறிந்து கொள்கின்றோம்? நெறியை தனி வேலை நிகழ்த்தடிலும். முருகன் பரம்பொருள் ஒரு விஷயத்தை நமக்கு நிகழ்த்தியிருக்கின்றார். என்ன விஷயம் அது? நெறியை தனி வேலை. அதாவது நாம் தொடர்ந்து முருகனை நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது முருகன் நமக்கு அருள் செய்திருக்கின்றார். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று அவர் நமக்கு அருள் செய்கின்றார். அந்த அருளின் காரணமாக மெய்ஞானத்தை, உண்மை ஞானத்தை, அந்த ஞான நிலையை நாம் அறிந்து புரிந்து உணர்கின்றோம், அதை அனுபவிக்கின்றோம். அப்படி அனுபவிக்கின்ற அந்த நிலையிலே அந்த நெறி, அந்த நிலை, அந்த பதம் நமக்கு தெரிகின்றது. அது என்ன பதம்? அதுதான் தனிவேல். வேல்னா என்ன? ஞானம். தனிவேல்னா என்ன? ஒப்பற்ற உயர்ந்த வேல். அந்த வேலுக்கு ஈடு இணையானது வேறு எதுவுமே கிடையாது. அப்படின்னா அந்த ஞானம் நாம் அறிந்த அந்த ஞானம், அந்த குறியே குறியாது குறித்து அவரை தியானம் செய்கின்ற அந்த நிலையிலே நமக்கு அவர் அருளால் நமக்கு கிடைத்த அந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்? அது ஒப்பற்ற உயர்ந்த ஞானம். அந்த நெறி, அந்த நிலை, அதை நாம் அடைகின்றோம், உணர்கின்றோம். அதை நிகழ்த்தியவர், நிகழ்த்திடும் பரம்பொருள் முருகன். யாரு? அதுதான் அந்த குறி. அந்த குறி அதை நிகழ்த்தியது நமக்கு. நாம் வணங்குகின்ற அந்த குறி, அந்த பரம்பொருள், அந்த முருகன் அதை நமக்கு நிகழ்த்தியிருக்கின்றார். அந்த நிலையிலே அந்த உண்மையான ஞானத்தை நாம் அறிந்து கொண்ட நிலையிலே முருகன் நம்முடன் கலந்த அந்த நிலையை உணரும் பொழுது, அனுபவிக்கும் பொழுது நமக்கு என்னெல்லாம் நடக்கும்? அதுதான் அடுத்த 2 வரி. என்ன நடக்க போது பாருங்க. செறிவற்று உலகோடு, முருகனுடன் நாம் கலந்து அவரையே நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது உலகோடு செறிவு அற்று, நம்மை சுற்றிருக்கின்ற இந்த உலக விஷயங்களில் என்ன விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயங்களிலும் நமக்கு ஏற்கனவே முன்னாடிலாம் இருந்த அந்த பற்று, அந்த நெருக்கம், அந்த செறிவு இப்ப இல்லை. ஏன் இல்லை? ஏன்னா இப்ப எல்லாமே முருகன்கிட்ட நம்ம கலந்தாச்சு. நம்ம மனசு அங்கதான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. ஆகவே உலகோடு செறிவு அற்று, உலக விஷயங்களிலிருந்து நாம் கடந்து விட்டோம். அது என்ன நடந்தாலும் நம்மை பாதிப்பதில்லை. செறிவற்று. அடுத்தது உரை சிந்தையும் அற்று. உரையற்று சிந்தையும் அற்று. அப்படி பார்க்கணும். உரை சிந்தையும் அற்று. உரை நாம் பேசுகின்ற பேச்சு. நாம் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? முருகப்பெருமானின் திருவடியை அடைவது, அதை கலப்பது, முக்தி அடைவது. அது இப்போ அவர் கொடுத்துட்டார், நமக்கு அடைந்து விட்டோம். ஆகவே நாம் அடைய வேண்டிய அந்த உச்ச வரம்பு நம்ம அடைந்தாச்சு. அதற்கு மேல் அது நமக்கு அந்த மகிழ்ச்சியில் நாம் இருக்கின்றோம். நம்ம என்ன பேசுவோம்? எதுவும் பேசவே மாட்டோம். இல்லை, அதான் உரை அற்று. அதுக்கு மேலே சிந்தையும் அற்று. வேற சிந்தனையே கிடையாது. முருகனை மட்டுமே நம்ம சிந்திச்சுட்டு இருப்போம். முருகனை தவிர வேற எதுவுமே சிந்திக்கிறது இல்லை. அதான் சிந்தையும் அற்று. இதுதான் அபிராம எந்தாதிலோட அபிராமி பட்டர் அந்த அம்பாலை நினைத்து வணங்கி கொண்டிருக்கும்போது அம்பாலை ஒளி வடிவமாக பார்த்தார். ஆகவே அமாவாசையை பௌர்ணமின்னு சொல்லிட்டார். ஏன்னா நமக்கு விலை நடக்குது, நமக்கு தெரியாது. அந்த நிலை நமக்கு கிடைக்குது. உரையற்று சிந்தையும் அற்று. அதுக்கு மேல அறிவற்று. அறிவு என்ன? அறிவு என்பது ஒரு விஷயத்தை எது நல்லது எது கெட்டது என்று பிரித்து பார்த்து அதன் வழியில் நாம் நடப்பது தானே. இப்போ நம்ம இறைவனை அடைந்து விட்டோம், இறைவனை உணர்ந்து விட்டோம், இறைவன் நம் உள்ளத்தில் இருப்பதை நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இனிமேல் நம்ம எதை போய் பிரித்து பார்க்க போறோம்? அதுக்கு தேவையே இல்லை. அறிவற்று. எல்லாவற்றிற்கும் மேலாக அறியாமையும் அற்றதுவே. இவ்வளோ நாளா நான் இந்த நிலைக்கு அடையாத காரணமே என்ன? அறியாமை தானே. அறியாமைன்னா என்ன? நாம் இருக்கின்ற இந்த உடல், நமது உறவுகள், நாம் சேர்த்து வச்சிருக்கின்ற சொத்துக்கள், செல்வங்கள், இது எல்லாமே நிலையற்றது. இந்த உலகமே நிலையற்றது. இது நமக்கு தெரியும். அப்படி தெரிந்திருந்தும் அது நிலையானது என்ற நிலையில நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த மயக்கத்தில் இருக்கின்றோம். அதற்கு காரணம் என்ன? அது அறியாமை. அந்த அறியாமை, இப்போ நம்ம இறைவனை உணர்ந்தலையில் இருக்கின்றோம். அந்த அறியாமை தானாகவே அற்று போயிடுச்சு. அறியாமையும் போயிடுச்சு, பேசுகிற பேச்சு போயிடுச்சு, சிந்தனை போயிடுச்சு. ஏன் போயிடுச்சு? ஏன்னா முருகனிடம் நாம் உள்ள கலந்திருக்கின்றோம். உலகத்தில் இப்போ நமக்கும் நாம் முருகனிடத்தில் கலந்தனால், நாம் முருகன் இருக்கின்ற அந்த உலகத்தில் இருப்பதனால்
நம்மை சுற்றி இருக்கின்ற உலகத்தில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆகவே நாம் பேசுவதும் இல்லை. அடைய வேண்டிய உயர்ந்த நிலையை நாம் முருகனை முக்தியை அடைந்து விட்டோம். அப்படி அடைந்ததனால் நமக்கு சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, பேச வேண்டிய அவசியம் இல்லை, மௌனத்தில் இருக்கின்றோம். மௌனம் என்பது ஞானத்தின் உச்சவரம்பு. ஔவையார் சொல்லியிருக்கார் இல்லையா? ஔவையார் கொன்றை வேந்தன்ல மௌனம் என்பது ஞான வரம்பு அப்படிங்கிறார். ஆக இப்போ முருகனையே நம்ம குறித்து, அதையே குறியாக குறித்து நாம் தவம் செய்து தியானம் செய்து முருகன் நம் மீது கருணை கொண்டு அவர் நம்முடன் கலந்ததனால் நாம் அந்த மௌன நிலைக்கு சென்று விட்டோம். அதுதான் அனுபூதி நிலை. இதை கிளியராக நமக்கு அடுத்த பாடலில் சொல்கிறார். இப்போ அந்த நிலைக்கு போயிட்டாச்சு. ஆக நாம் புரிந்து கொள்வது என்ன? இறைவனை தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது இறைவனே நமக்கு வழிகாட்டுவான். இந்த 3 விஷயங்களையும் அறுப்பதற்கு, ஆசை அறுப்பதற்கும் அவன் வழிகாட்டுவான், வினையை அறுப்பதற்கும் வழிகாட்டுவான், அகந்தை அறுப்பதும் அவனே. ஆனால் நாம் செய்ய வேண்டியது எப்பொழுதும் தொடர்ந்து இறைவனை சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. எப்படி சிந்திப்பதற்குன்னு வழி கொடுத்துருக்கார். அது நம்ம பார்த்தோம். ஏற்கனவே நிறைய பாடல் வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வழியிலே நாம் நமது மனதை செலுத்தி அங்கே அப்படி சென்று கொண்டே இருப்போமேயானால், அவனை நினைத்து கொண்டே இருப்போமேயானால் அருணகிரிநாதருக்கு கிடைத்த இந்த பாக்கியம், அந்த ஞானத்தின் உச்ச வரம்பு என்ற அந்த நிலையை நாமும் அடையலாம். முருகனை வணங்குவோம். அந்த பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருப்போம். பாடலை பார்ப்போமா? குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்று உலகோடுரை சிந்தையும் அற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. தவறாக உங்கள் கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணுங்க. ஓம் சரவண பவ.